காய்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிராமத்தில் எப்படி மரச்செக்கு அடித்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, போய் செக் அடிச்சுன்னு வாடான்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மறுநாளே எக்ஸாமு, அதனால் செக் அடிக்கிறதுக்கு போக முடியல. அதனால் 2 நாள் கழிச்சு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து செக் அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இது என்ன செக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தாங்க. தேங்காய் தான் எடுத்துன்னு வந்து போட்டோம். ஃபுல்லாக 5 கிலோ எடுத்துன்னு வந்தோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடை போட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொட்டுருவாங்க. இது ஃபுல்லாக மரச்செக்கு தான். கொட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் மிஷின் ஓடினே இருக்குங்க. நம்ம கொட்டிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி மொண்டு ஊற்றணும். அதுதான் அந்த ஈட்டுக்கும் அந்த தண்ணி ஊற்றுறதுக்கும் டக்குன்னு எண்ணெய் சீக்கிரமாக வருமே. அந்த எண்ணெய் செக்கு ஆன மிச்சல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கா நம்மளுக்கு வெளியே வந்துடுங்க. இந்த மரம் எப்போ வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம் தாங்க. இன்றைக்கி நம்ம தேங்காய் அறுத்து அதை செக் அடித்து யூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். அதனால தான் எல்லாருமே மரம் வளர்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகலைனா கூட பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். எல்லாமே நம்மளுது ஃபுல்லாமே நாட்டுக்காய் தாங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டுக்கும் நாட்டுக்காய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் நாட்டுக்காய் தாங்க பெஸ்ட்டு எப்பயுமே. நம்மளது ஃபுல்லாக தென்னை மரம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மரம் இருக்குதுங்க. அதுலேருந்து ஒரு 2லேருந்து 5 காய் வரலும் வேணும் டெய்லியும். நம்ம பச்சையாக அறுத்து செக் அடிக்கிறத விட நம்மளுக்கு மரத்துலேருந்து தானாக காஞ்சி வீஞ்சின்னா அதாங்க நம்மளுக்கு பெஸ்ட்டு. நம்ம பழுந்து போட்டு ஒரு வாரம் நல்லா காய்ச்சினாலே கோப்பையாக ரவுண்டாக வந்துடும். இதே பச்சை காயாக இருந்தால் இலசியாக இருக்கும், சரியாக இருக்காது. அதனால தான் காஞ்ச காய் எப்பவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 5 கிலோ தேங்காய் பருப்புக்கு 4 லிட்டர் எண்ணெய் வந்துச்சுங்க. ஒரு 1.5 கிலோ புண்ணாக்கு வந்திருக்கும். இதே நம்ம புண்ணாக்கு அவங்ககிட்டே கொடுத்துட்டுனா ஒரு 50 ரூபா கம்மியாகுங்க. நம்மளே ஏற்றுன்னு வந்துட்டோன்னா அதுக்கேற்ற காசு போடுவாங்க. 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க செக் அடிக்கிறதுக்கு. இது தேங்காய் எத்தனை தேங்காய் பழணுன்னு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 60 காய் வரல பழனுங்க. இது காய் வைக்கிறது எப்படி காய் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு தூள் பை போட்டு நம்ம பழுந்த தேங்காய் லைனாக அடிக்கிட்டு காலையில் ஒரு 9 மணி டு சாயந்தரம் ஒரு 5 மணி வரல காய் வச்சிடணும். இதேமாரி நீங்கள் 3 நாள் நல்லா காய வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே செக் அடிக்கிறதுக்கு எடுத்துன்னு போக வேண்டியது தாங்க. ஆனால் நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் வெயிலில் நல்லா சுரியல்னு காய வச்சிடணும். அப்படிதான் தேங்காய் நல்லா சூடு ஏறி சீக்கிரமாக அந்த எண்ணெய் வருது பாருங்கள், தண்ணி மாரி சர்றுன்னு அதேமாரி வருங்க. தேங்காய் எண்ணெய் மார்க்கெட்டில் எவ்வளோ போகுது பார்த்தீங்கன்னா ரேட்டு 200 ரூபா போகுதுங்க ஒரு லிட்ரு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்ல எண்ணெய், பியூரான எண்ணெய் ஃபுல்லாத்தையும் ஏற்றுட்டோம். அதுக்கப்புறம் அந்த புண்ணாக்கில் இருக்கிற எண்ணெயில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஷின்லேருந்து ஃபுல்லாக துவச்சி ஏற்றுட்டு திருப்பியும் மேலேயே போட்டுருவாங்க புண்ணாக்கு மேலேயே. அப்படி தான் இன்னும் ரீசர்க்கிளிங் ஆகிட்டு இன்னும் உள்ளே இருக்கிற எண்ணெய்லாம் ஃபுல்லாக நிறைய வரும். அதை தள்ளுறாங்க பாருங்கள், தள்ளிட்டு அதே மாதிரியே இன்னொரு வாட்டி போடணும். நம்ம புண்ணாக்கு ரேட்டு எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவே 70 ரூபா போகுதுங்க. ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டுனா ஃப்ரீயாகவே ஆச்சுன்னு வந்துடலாம் செக்கு. புண்ணாக்கு அதிகமாக ஆச்சுன்னா நம்மளுக்கு காசு கிடையாது செக் அடிக்கிறதுக்கு. இதே நீங்கள் மாட்டுக்கும் எடுத்துன்னு வந்து போட்டிங்கன்னா புண்ணாக்கு போட்டிங்கன்னா தண்ணியும் குழன்னு ஆகும். மாடு 1 லிட்ரு எக்ஸ்ட்ராவும் கறக்கும். மாடும் கொஞ்சம் நல்லா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குங்க மாட்டுக்கு. எண்ணெயை பார்க்க சொல்லி நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் காசு கொடுத்தா 200 ரூபா கொடுத்து 1 லிட்ரு வாங்கிடலாம். ஆனால் இதுக்கு ஒரு 20 நாள் கஷ்டப்பட்டது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். எண்ணென்ட்டு ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கு மரத்துலேருந்து அறுத்து பழுந்து காய வச்சு இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி கடையில் எடுத்துன்னு வந்து அடித்து அதை எடுத்துன்னு போக சொல்ல தாங்க நம்மளுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமே இருக்குது.